ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் லைஃப் இன்சூரன்ஸ் கூட இருக்குது. ஆனால் இங்கே ஒருத்தன் டிவோர்ஸ்க்கான இன்சூரன்ஸை இன்ட்ரோ பண்ணுறான். அதுவும் 3 டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவன் லைஃப்பில் அவன் நிறைய சந்தோஷத்தை இழந்து நிறைய காசுகளை இழந்து ஃபைனலாக ஒரு டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்னு சொல்லி ஒன்று உருவாக்குறான். அது மூலமாக அது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தான் அப்படிங்கிறத ஒரு காமெடி கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டான சீரியஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே ஒரு ஹாலை தான் காட்டுறாங்க. அந்த ஹாலில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. சொல்ல போனால் இந்த மேரேஜ்க்கான தேவையான அனைத்துமே அங்கே கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த மாதிரி கார் வந்து நாங்கள் ரெண்டலுக்கு கொடுக்குறோம், மேரேஜ்க்கான டெக்கரேஷனை நாங்கள் பண்ணுறோம், மேரேஜ்க்கான கார் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து இந்த மேரேஜ்க்கான ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒன்னொன்னுத்தையும் வந்துட்டு அங்கங்கே ஸ்டால் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வர கப்பிள்ஸ் எல்லாமே அதை பார்த்து அவங்க கிட்ட டீட்டெயில் கேட்டு அவங்களுக்கு தேவையான ஈவெண்ட் எல்லாம் வந்து புக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒன்னொன்னா செக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு கப்பிளுக்கு வந்துட்டு ஏதோ மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்பவும் கூட வந்தவன் சொல்ற, நம்ம இங்க வந்து கரெக்டாக 9 மணி, அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் என்னமா மிஸ் ஆகுது, வாமா கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லைங்க ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா அங்கதான் நம்ம ஹீரோ வராப்புல. அது வேற எதுவும் கிடையாது, டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த ஹால்ல இருந்து அத்தனை கப்பிள்ஸும், என்ன இவன் ரொம்ப அவசகுணமா பேசுறான், இப்பதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கவே போறோம், அதுக்குள்ளேயே இந்த ஆள் இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு நம்ம ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க மக்களே, நீங்க வந்துட்டு பைக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இதனால முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு எதுவும் தெரியுமா என்ன, ஆனா ஒரு சேஃப்டிக்காக அது நீங்க எடுத்து வைக்கிறீங்கல்ல, அதே சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன்று உருவாக்கி இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா அது பையனா இருந்தா அந்த பொண்ணுக்கு அலிமை கொடுக்கணும். அதே மாதிரி பொண்ணா இருந்தா ரொம்ப எமோஷனல் டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வீடு எடுத்திருப்பாங்க. அது மூலமா அவங்க நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமா வரும். இப்படி வர சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட எதுவுமே இல்லாம எப்படி கல்யாணத்தை நீங்க வந்து சந்தோஷமா நடத்துறீங்களோ அதே மாதிரி டிவோர்ஸையுமே சந்தோஷமா நீங்க வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இது மாதிரி ஒன்று ஆஃபர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அங்கிருந்து அத்தனை பேரும் கையில் இருக்கிற ஒரு பொருளையும் தூக்கி எறிஞ்சு, ஏண்டா இப்பதான் நாங்க கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்னடா அவசகுணமா வந்து டிவோர்ஸுங்கிற மாதிரி பேசுறீங்களா, வெளியே போட ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொருளையும் தூக்கி அடிக்கிறாங்க. அங்கிருந்து 4 பேருமே எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு பக்கத்துல இருக்காளையா, அவ தான் வந்து ஹீரோயின். அவ என்ன சொல்றேன்னா, இதுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு என்ன பண்றது, இப்படி ஒரு பிசினஸ் பண்ணணும், இதை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வந்தாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு அந்த பக்கம் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து செகண்ட் ஹீரோ. அவனும் வந்து சண்டைக்கு வரான். ஏண்டா நாங்க சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டியா, எப்ப பார்த்தாலும் நீ சொல்றத நாங்க கேட்கணுமா, இப்போ நாங்க சொல்றத நீ கேட்டிருந்த அப்படின்னா நம்ம 4 பேருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, என்னைக்குதான் நில திருந்த போற அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேத்துக்கும் வாய்ச்சவடல் சண்டை வேற வந்துருது. இப்படியே இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா இன்னொரு குரல், ஐயோ மறுபடியும் அடிக்க வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சா, ஐயோ பயப்படாதீங்க நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கேட்டிருப்பாளே அந்த பொண்ணு தான். அவ வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்கறா அப்படின்னா, இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதையும் இவர் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது ஒன்றும் இல்லடா கண்ணா, இப்போ நீங்க ஒரு லைஃபுக்குள்ள போறீங்க அப்படின்னா அது டிவோர்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன லைஃப்ல நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுமே வேற வேற ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு அந்த பொண்ணு அப்படியா, அப்போ இந்த இன்சூரன்ஸ்ல நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இங்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம், ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் ஹீரோக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோ வந்து கரெக்டா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்படி அவர் எந்திரிச்சு அப்படியே அந்த சைடு இருக்கிற விண்டோல இருக்க கர்டன்ஸ் அப்படியே ஒதுக்கி விட்டா, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோவோட மேனேஜர் பேசுற மாதிரி இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடே பாவி, நீ புதுசா கொண்டு வந்தியே இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒன்னொன்னா ஃபெயில் ஆகி கூட இருந்த ஆளெல்லாம் வேலையை விட்டு போய் இப்போதைக்கு இருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான். இப்போ மட்டும் நீ ஏதாவது புதுசா ஒரு இன்சூரன்ஸ் கண்டுபிடிச்சு அது சக்சஸ் ஆகல, நம்ம 2 பேத்துக்குமே ஆப்பு, ஒழுங்கா ஃபர்ஸ்ட் போய் ஒரு புது இன்சூரன்ஸ், அது மற்றவங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இன்சூரன்ஸை கண்டுபிடிச்சு நம்மள 2 பேத்தையும் காப்பாத்து, இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி திட்ட. இப்போ பாருங்க, நான் புதுசா கண்டுபிடிச்சு நம்ம 2 பேத்தோட வேலையும் தக்க வச்சது மட்டும் இல்லை, ப்ரமோஷனுக்கும் நான் வழிகாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இன்சூரன்ஸ் கண்டுபிடிக்கலாம்
பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கையில அவரை சுத்தி நிறைய ஃபைல்ஸா வந்து விழுகுது. அப்பதான் ஒரு கட் அவுட்ல ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கு. அதாவது அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள் எதை நினைச்சு பயப்படுறாங்களோ அதுக்காக மட்டும்தான் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. இப்போ பைக்ல போறப்போ இல்ல கார்ல போறப்போ ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தினாலதான் இந்த பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை யார் பாத்துக்குவா அப்படிங்கிற பயத்தினால மட்டும்தான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாங்க. ஸோ உனக்கு எதுல பயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எனக்கு பயமே இந்த டிவோர்ஸ் தான் அப்படின்னு கத்தராப்ல. அப்போ நீ டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் எடு அப்படின்னு சொல்லவும், அடடே இது நல்ல ஐடியாவே இருக்கே, இதவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடியா கிடைச்சிருச்சு, டிவோர்ஸ் இன்சூரன்ஸை நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அப்படியே குதிக்க, அப்படியே கண்ணு முழிச்சா இது அத்தனையும் கனவு. அங்க கட் பண்ணா அப்படியே ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோவோட மேனேஜர் வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பயங்கரமா கத்திட்டு இருக்கு, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நீ சம்பாதிக்கிற மொத்த காசையுமே இன்சூரன்ஸ் போட்டு அழிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஹீரோட இருந்தவன்ல இருந்து செத்தவன் வரைக்கும் போடுற அத்தனை இன்சூரன்ஸுமே போட்டு வச்சிருக்க, உன் மனசுல என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த ஐயா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, இன்சூரன்ஸுங்கிறது ஒரு வகையான சேமிப்பு தானே, நான் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத நீயே அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு இவரும், இப்போ நான் கொஞ்சம் ஆஃபீஸில் இருக்கேன், வீட்டுக்கு வந்து நிதானமாக பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நீ வீட்டுக்கு வந்து என்னமோ பண்ணிக்கோ, நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஆல்ரெடி நான் வந்து டிவோர்ஸ் பேப்பரை டேபிள் மேலே வச்சுட்டு தான் வந்திருக்கேன், இன்னைக்கு தான் நான் உனக்கு சமைச்சு போடுற லாஸ்ட் நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. சே, இப்படி என்னை விட்டு போகும்போது கூட எனக்காக சமைச்சு வச்சுட்டு நினச்சிட்டு போயிருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோ பரபரான்னு ஓடி வந்து, மேனேஜர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை, இன்னைக்கு நான் மீட்டிங்கில் என்ன பேசணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னதாண்டா அது அப்படின்னு கேட்டால், இப்போ பேச்சுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன், எனக்கு ஏன்டா டிவோர்ஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டால், அட இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன், நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து இவ்வளோ நாள் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அது மட்டும் இல்லை, இத்தனை வருஷமாக நீங்கள் சம்பாரிச்சு வச்ச சொத்து அத்தனையுமே வந்து ஆலிமோனியா உங்களோட ஒய்ஃபுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சோத்துக்கு கூட வழி இல்லாமல், தங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சைக்காரனாட்டம் ரோட்டில் சுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னமோ உன்னோட ஃபஸ்ட்டு மீட்டிங் கணதில் ரெடி பண்ணப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணால் அப்படியே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அத்தனை பொருளும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் எடுத்துகிட்டு பில் போட வரப்போ தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும், அடக்கடவுளே நமக்கு தான் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, நம்ம ஏன் இவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்த அத்தனை பொருளையுமே வந்துட்டு அதோட இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே வச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க வச்சுட்டு வர்றதுலையே அது க்ளோசிங் டைமே வந்துடும். ஏம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, இன்னுமா நீ எடுத்து வச்சுட்டு இருக்க, நீ வாமா டாக்குன்னு நான் பூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அதோ வந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஸ்வெட்டர் எல்லாம் பின்னுவாங்க இல்லையா, கிராச்செட் மாதிரி, அதுக்கு யூஸ் பண்ற ஒரே ஒரு அந்த த்ரெட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து அதை பில் போட்டுட்டு போறாங்க. ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு வந்துட்டு இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸை உருவாக்குறதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எந்த ஏஜுக்குரியவங்க அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அவரே எழுதிட்டு இருப்பாரு. அதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும், ஏன்னா இவருக்குமே ஆல்ரெடி வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிருக்கும். அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. மீட்டிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா, அவர் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. சுற்றியுமே மேனேஜர், அதுக்கப்புறம் கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அப்போதான் அவர் வந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்துட்டு நிறைய டிசாஸ்டர் வந்து நடக்குது, அதில் சிலதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஆனால் லாஸ்ட் ஒன் மட்டும் நான் ஹைட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதில் ஒருத்தவங்களும் வந்துட்டு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதிகமாக சொல்லப்பட்டது வந்துட்டு அந்த நெருப்பு தான், ஏன்னா நெருப்புனால தான் அதிக அழிவு வந்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் தான் தெரியுது அது நெருப்பெல்லாம் கிடையாது, அது வந்து டிவோர்ஸ் தான். ஏன்னா டிவோர்ஸ்னால இங்கே பல குடும்பம் அழியுது. ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு டீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே அவர் அப்படியே திரும்பி மேனேஜரை பார்த்தா அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. என்ன நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, நமக்காக நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணி ஒரு டீம் கேட்கணும், ப்ளீஸ் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி போனால், எதுக்குடா எங்கிட்டயே வர, திருப்பியும் நான் ஏதாவது வாங்கி கொடுப்பேன், அதுலேயும் நீ ஃபெயில் ஆகி என்னையும் மாட்டி விடுவேன், போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவரும் போய், இல்லை கண்டிப்பாக இதில் நம்ம வின் பண்ணுவோம், என்னை நம்புங்க, என்னை நம்பி லாஸ்ட் ஒரு சான்ஸாக நீங்கள் எனக்காக நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினதுக்கப்புறமா அவரும் ஃபைனலாக வந்துட்டு சரி ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு இந்த மாதிரி டீம் வேணும், இடம் வேணுங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அதுக்கு அங்கே இருக்கிறவங்கள ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோவும் இந்த மீட்டிங் எல்லாம்
முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறாரு. இங்கே பாருடா, உன்னை என்னையும் தவிர இந்த டிவோர்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாடா, அதனால தான் நீ வந்துட்டு 3 டைம் டிவோர்ஸ் வாங்கியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது நீ என்னை பார்த்த பார்வையிலே தெரிஞ்சுது உனக்கு இதில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ நீ பேசாமல் எங்களோட டீமில் வந்து சேர்ந்துறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அட போடா அந்த பக்கம், இந்த நம்பிக்கையே இல்லாத ஒரு டீமில் வந்து நான் சேர்ந்து நானும் இங்கே சும்மா உட்கார்றதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போயிடுறாப்புல. என்னடா நீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட, இப்படி ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே மாடிக்கு வந்துடுறாங்க. மாடிக்கு வந்தவர் அங்கிருந்து இந்த பபிள்ஸ் கண் எடுத்து அதை அப்படியே அவர் மேலே ஷூட் பண்ணிட்டே அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு, லூசாட நீ குழந்தை மாதிரி விளையாண்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, டே குழந்தை மாதிரிலாம் கிடையாது, நான் சொல்ல வந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா கவனி, எனக்கு 3 டைம் டிவோர்ஸ் ஆயிருக்கு, உனக்கு 1 டைம் ஆயிருக்கு. ஸோ நம்ம 2 பேத்துக்கு டிவோர்ஸை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்காக இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நேம் மட்டும் இருந்தா போதுமா, அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத ஒரு மொக்கையான டீம்ல வந்து சேர சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இங்க பாருடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன், நீ அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம். இந்த காலத்துல அதிகமான கேஷன்ஸ் வர்றது இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்க்காக தான் இருக்கும், அதையெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன கேட்கறதுனா, சரிடா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீ எதுக்கு 3 டைம் கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதுக்கு ஹீரோ என்ன சொல்றேன்னா, எனக்கு 1 night stand வந்து பண்ண பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏண்டா அதனால நீ 3 கல்யாணம் பண்ணி இந்த 3மே டிவோர்ஸ் ஆகி 3 பேத்துக்குமே அலுமினி கொடுத்துருக்க. அதுக்கு ஹீரோ, சும்மா முடிஞ்சு போனதை பத்தியெல்லாம் நீ பேசிட்டு இருக்காதடா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ வந்து என்னோட டீம்ல சேரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்ப நான் சேரணும் அப்படின்னா அந்த நல்ல பெரிய ஹோட்டலா கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே அங்க கட் பண்ணா ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு பிக்னிக்காக வந்திருப்பாங்க. அப்படி அவங்க தனியா வந்து உட்காந்து அப்படியே அந்த ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி எல்லா ஃபேமிலியாவே இருக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பாஸ்ட் வந்து ஞாபகம் வருது. அதாவது அவங்க வீட்டுக்கார கூட டிவோர்ஸ் ஆயிருக்கும் இல்லையா, அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளையுமே பேக் பண்ணி கொண்டு போயிருப்பான், இன்க்ளூடிங் சோஃபா, டிவி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையுமே எடுத்துட்டு போயிருப்பான். லாஸ்ட்ல இந்த வீட்டை மட்டும் விட்டுருப்பா. இதை மட்டும் ஏன் விட்டுட்டு போற அப்படின்னு கேட்டா, ஆமா உனக்கு அலுமினியா கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அட பாவி, உன்னோட பிசினஸ்க்காக இதை அடமானம் வச்சு கொடுத்தனே, இப்ப அந்த லோனை நான் கட்டணுமா அப்படின்னு கட்டுறேன்னா கட்டு, இல்லைன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெனாவட்டா பேசிட்டு போயிடறான். இப்படி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்க ஒரு மாதிரி சேடா இருப்பாங்க. அதே சமயம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது எந்த ஏஜ்ல இருக்கவங்க அப்ளை பண்ணணும், எந்த ஏஜ் வரைக்கும் இது கவர் ஆகும், இதோட பிரீமியம் பட்ஜெட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னுமே கால்குலேட் பண்ணி அதுக்கான அத்தனை தேவையுமே ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் உன்னோட டீம்ல சேரணும் அப்படின்னா எல்லா ஹோட்டல்ல சாப்பாடு கேட்டிருந்தேனே போலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு அந்த ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உன் டீமுக்கு நான் வந்து சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லு, இந்த மாதிரி நீ 3 கல்யாணம் பண்ண, 3 பேத்தையுமே டிவோர்ஸ் பண்ணிட்ட, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாரு. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நீ எதுக்காக டிவோர்ஸ் பண்ண அப்படிங்கிற ரீசனை உன்னோட நண்பனான எங்கிட்டயே சொல்ல மறுக்கிற, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க எப்படி உங்ககிட்ட வந்து அந்த ஒரு ரீசனை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். பையன் கரெக்டா கேட்கறானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரிடா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரிடா சொல்லு, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை எதுக்கு டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு கேட்டா, அவளுக்கும் எனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டா, அவளோட பெர்ஸ்பெக்டிவ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அதனால எங்களுக்குள்ள எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3வது ஒய்ஃபை ஏன்டா டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு கேட்டா, அவளோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்குன்னு எனக்கு புரியல, இந்த மாதிரியே உன் கூட இருக்கிற மாதிரியே 10 பேத்து கூட இருப்பேன்னு சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா அப்படிங்கிறான். ஏன்டா அப்படிப்பட்ட ஒருத்தியா நீ 3வதா கல்யாணம் பண்ணன அப்படின்னு கேட்டா, ஆமாடா அதுதான் சொல்லிட்டேன்ல விட, இப்ப நீ சொல்லு, நீ எதுக்கு டிவோர்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லடா, என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர், அதுவும் அவளுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவளோட வீட்டில் இருக்கிற அத்தனையுமே பார்த்து பார்த்து டிசைன் பண்ணவன், ஆனால் அப்படி பண்ணியுமே அவளுக்கு வீட்டில் இல்லை ஒரே ஒரு பொருள் மட்டும் பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அது என்னடா அப்படின்னு கேட்டால், அது வேற எதுவும் இல்லை, நான் தான், அதனால தான் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதெல்லாம் ஒரு ரீசனா தூ அப்படிங்கிற மாதிரி துப்பிடுறாரு. அங்கே கட் பண்ண அப்படியே ஹீரோயினை தான் அகைன் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. அவங்க வந்ததுமே என்ன கேட்குறாங்கன்னா, ரொம்ப நாளாக சீட் பண்ணிட்டு இருந்த உன் புருஷனை ஒரு வழியாக டிவோர்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஏதாவது அலுமினி ஏதாவது வாங்கினியா அப்படின்னு கேட்டால், இல்லடி அதெல்லாம் ஒன்றும் வாங்கலை, போய் தொலையட்டும், எனக்கு என்னோட பீஸ் தாண்டி முக்கியம், இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் டி, எப்போ நீ வந்து இன்டர்வியூ வரேன்னு சொன்னியே, நெக்ஸ்ட் வீக் வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாடி நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீ இப்படி இருக்கிறது உனக்கு நல்லது இல்லையேடி, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா,
நீ ஈஸியாக எல்லாத்துக்கிட்டையும் ஏமாந்துடுற, அதுவும் இந்த மாதிரி ரொம்ப பாவமாக இருந்த அப்படின்னா அப்படிதான் உன்னை ஏமாற்றுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று கிரியேட் பண்ணலாம். நீ வந்துட்டு ஸ்மைலி நட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். என்ன பண்ணினாலும் திட்டுனாலும் ஏதாவது பண்ணினாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், அதனாலேயே அவங்களுக்கு காண்டேறி உன்னை வந்துட்டு கை கழுவி விட்டுருவாங்க, உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமை வந்து நம்ம பரப்பிடலாம். நீ வந்து ஜாயின் பண்ணோன்னே நான் இதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன், எப்படி ஐடியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாடி அதுவும் நல்லா தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும், இப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லூசு மாதிரி அப்படியே பேசிட்டு ஆடிட்டே இருக்கேன். இங்கே அந்த பார்பிக்யூக்காக வச்சிருந்த அந்த நெருப்பு வந்து பத்திக்கிட்டு எரியுது. இந்த பக்கமாக ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டுமே ஜாலியாக குடிச்சிட்டு போதையில் வந்துட்டு பாட்டு பாடிட்டே ரோட்டில் அப்படியே சின்ன குழந்தைங்க மாதிரி குதிச்சு ஆடிட்டு வந்துட்டே இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தா வீடு எல்லாமே காலியாக இருக்குது. ஆனால் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரே ஒரு பெட்டை மட்டும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இது மட்டும் எதுக்கு விட்டுட்டு போனோம்னா, எனக்கு என்ன தலையில் தான் அவன் விட்டுட்டு போன பழசை வச்சு வாழணும்னு சொல்லிட்டு இப்போவே இதை கொண்டு போய் குப்பையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கைத்தாங்களை தூக்கிட்டு தூக்க முடியாமல் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டை விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரும் நல்ல போதையில் வேற இருக்காரு. அப்போ இந்த பக்கமாக பார்த்தா என்னடா பெட்டு மட்டும் தானா நடத்து வருது, இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இங்கே மாடியில் ஒரு அம்மா வந்துட்டு பெட்ஷீட்டை நல்லா உதறி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்க. ஹீரோவும் உண்மையாலுமே பெட்டு நடந்து தான் வருது, என்னடா ஆச்சரியம் இதுன்னு அப்படி நின்று அசந்து போய் பார்த்துட்டே இருக்கேன். இவங்க ஆப்போசிட்டில் பெட்டை தூக்கிட்டே வந்தவங்க அப்படியே ஹீரோ மேலே முட்டுது. அப்படியே யாரோட அது வழியில் அவங்க நிமிந்து பார்க்குறாங்க. பெட் அப்படியே கீழே விழுகுது. இங்கே ஹீரோயின் விழுக போக ஹீரோ வந்து கை கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் விழுக வர ஃபர்ஸ்ட் பெட்டு விழுக, அதுக்கு மேலே ஹீரோயின் விழுக, அவங்களுக்கு மேலே ஹீரோ விழுக. இதையெல்லாம் பார்த்தா அந்த பெட்ஷீட்டை உதறிட்டு இருந்த அம்மா அவங்க கரெக்டாக அதை கீழே போட்டுறாங்க. அப்படியே அது வந்து மூடிடுது. பெட்டு மேலே பொண்ணு மேலே ஒரு பையன், இதை எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெட்ஷீட். என்ன கருமாந்திரண்டா இது அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருந்த அத்தனை பேரும் அதை ஃபோட்டோ வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. இங்கே ஹீரோயின் யாருடா நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஹீரோவை அப்படியே கீழே போய் விழுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் வந்து அவங்கள கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே போய் உட்கார வச்சு அவர் என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு ஒன்று மணி இருக்கணும்னா இப்படி ரோட்டில் தான் இருப்பீங்களே, அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதுக்கு ஹீரோ ஐயோ நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, நான் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து வந்துட்டு தான் இருக்கேன், திடீர்னு பார்த்தா மெத்த தனியாக நடந்து வந்துட்டு இருந்துச்சு, அதைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்ன. சார் நான் எதுவும் பண்ணல சார், நான் மெத்தையை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன், இந்த ஆளு தான் கையை பிடிச்சி இழுத்து என் மேலே விழுந்தான் அப்படின்னு இவங்க சொல்லி இப்படியே மாற்றி பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. என்னடான்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு இவங்க அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி யோசிச்சபடி நின்று அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ வழியில் என்னமா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துருப்பாரு. பார்த்தா அவங்க கண்ணில் கண்ணீரோடு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த டைமில் நம்ம இப்படி பிரச்சனை பண்ணிடக்கூடாது, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி என் மேலே தான் தப்பு, அதனால நான் சாரி கேட்டுக்கிறேன், நாங்கள் இப்போ சமாதானம் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து இந்த மாதிரி என்னை மன்னிச்சுக்கமா, தெரியாமல் நான் தான் வந்து உன் கையை பிடிச்சி இழுத்துட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்னது அதுக்குள்ள நீ சமாதானம் ஆயிட்டியா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நீ வா நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாப்ல. வெளியில வந்த ஹீரோயின் எதுக்காக நீ இவ்வளோ சீக்கிரம் சமாதானமான, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படிதான், ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருக்கிறதா நமக்கு நல்லது, நீ அந்த பக்கமாக போ நான் இந்த பக்கமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுறாங்க. ஆனால் அந்த சைடு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்மளோட வீடும் அந்த பக்கம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு வந்துட்டு இருப்பாப்ல. இன்டர்வியூ எடுக்கிற டே 2 வருது. ஆனால் அப்ளிகேஷன் பார்த்தா பயங்கரமாக, அதுவும் இவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்திருக்கும். ஸோ ஒருத்தரையும் அவங்க இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ஒப்பீனியனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தனடா நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அதனால தான் அப்ளை பண்ணுறேங்கிறான், இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அதுதான் அப்ளை பண்ணுறேங்கிறான், இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு இப்போ நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் மாற்றி ஆள் ஒன்றுனா சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோட ஃப்ரெண்டும் வர அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு நீ தான் கல்யாணமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சிங்கிளாக சுற்றுற ஆள், நீ இதுக்கு வர அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை, என்னை நானே கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நானே டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, சரி போ என்ன ஏதுங்கிறத நாங்கள் அப்புறமா சொல்கிறோன்னு அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த ஆள் யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வந்தது ஹீரோயின். அதுவும் டிப் டாப்பாக கிளம்பிட்டு வந்திருப்பாங்க. இது நீயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க வந்துட்டு நீ இந்த வேலைக்குலாம் செட் ஆவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதெல்லாம் பக்காவாக சூட்டாவேன், யார் யாருக்கு எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்த மாதிரிலாம் அவங்க கிளைண்ட்டு கிட்ட பேசணும் அப்படிங்கிறமா அவங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண அதில் இம்ப்ரெஸ் ஆகி போன ஹீரோ வந்துட்டு நீ தான் இதுக்கு சூட்டானவன், நீ வந்துட்டு டீமில் செலக்டட் அப்படின்னு சொல்லி அவளையும் எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் தான். இருந்தாலும் இவங்க ஒரு லூசு மாதிரியே காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அதை ஹைட் பண்ணிட்டு ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் வந்து அந்த மேனேஜர் ஓடி வராரு. அவரு வந்துட்டு படப்படன்னு உள்ள போயிட்டு இந்த மாதிரி நம்ம சீக்கிரம் டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், ஏன்னா நம்மளோட டீமுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து சேர போறாங்க, அவங்க ஏன் இங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டு, அட மடப்பையலே இந்த சிஇஓட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க
அவங்க தான் வைஸ் பிரசிடென்ட். அவங்க வந்து நம்மளோட டீம்ல வந்து சேர போறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சீக்கிரமா டிவோர்ஸ் ஆக போகுது. அதனால இந்த ப்ராசஸ் எல்லாம் டக்குன்னு முடிக்க சொல்லி நமக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. டீம் ஒரு வழியா செட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் வராங்க. அது யார் யாரு அப்படின்னா ஹீரோ, ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயின், ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அது போக இந்த மேனேஜர். இவங்க 5 பேரும் சேர்ந்து அப்படியே மாஸ் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள வந்து நிற்கிறாங்க. அப்படி இவங்க நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நிலநடுக்க வந்த மாதிரி அதிருது. அதில் பயந்து போய் ஐயோ எனக்கு வயசு கூட இல்லையே, அதுக்குள்ளே சாக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கத்திட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே லிஃப்ட்டை ஓப்பன் ஆகுது. அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த லிஃப்ட்டில் ஏறின ஒருத்தர் கூட எந்த ஃப்ளோருக்கு போகணுங்கிற பட்டனை அமுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மேனேஜர் கத்திட்டு இருப்பாரு. இந்த பக்கம் இந்த பொண்ணு பார்த்துட்டு ஹாய், நான் தான் உங்களோட வைஸ் பிரசிடென்ட், உங்களோட டீமில் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக தான் ஹீரோ வந்து திரும்புகிறாரு. அவர் திரும்பினோடனே இந்த மாதிரி உங்கள் யாரையும் எனக்கு தெரியாது ஒருத்தரை தவிர, அதுதோ அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கை கட்டுறாங்க. என்ன மிஸ்டர், உங்களோட ஒய்ஃபு எக்ஸ் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எக்ஸ் ஒய்ஃப் கிடையாது, எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் இவங்க. அந்த ஷாக்லேயே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு இங்கேயே கம்ப்ளீட் ஆகுது. இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.